கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வசமாயிருப்பார் என்றான். ஆமாங்க, இது பென்யமீனை குறித்து சொல்லப்பட்டாலும் இன்னைக்கு தேவாதி தேவன் இதை கேட்டு கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரி, உங்களுக்கு தான் இதை தந்து கொண்டு இருக்கிறார். நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள் என்று சொல்கிறார். அவர் உங்களோடு தங்கி இருப்பாராம். அது மட்டுமல்லாமல் அவர் உங்களை எந்நாளும் அவர் காப்பாற்றி உங்க எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பாராம். பாருங்க, எப்பேற்பட்ட சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மளோடு இருக்கச்சில நமக்கு என்ன குறை உண்டு? ஒரு குறையும் கிடையாது. எல்லாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஐஸ்வர்யமா அதை நாம் பெற்றுக்கொள்வோம். நோய் நொடியிலிருந்து விடுதலை பெற்று பரிபூர்ண சுகத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகுங்க. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல பனியை போல மறைஞ்சு போயிடும். அவரால் கூடாத காரியம் இல்லை. அப்படிப்பட்ட சிலாக்கியத்தை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரி, உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தை தருகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கேட்க நல்லா இருக்கு சிஸ்டர், ஆனா என் வாழ்க்கையில ஒன்று கூட நடக்கல, என்னுடைய கண்ணீர் வாழ்க்கைக்கு என்றைக்கு எனக்கு முடிவு என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற சகோதரனே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எல்லாவற்றிற்கும் முடிவுண்டு. எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வும் தேவனிடத்துல இருக்கு. அவர் உங்களிடத்துல உங்க எல்லையில அவர் வாசமா இருக்கிறார். அப்படிங்கச்சுல உங்களுக்கு எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வையும் அவர் தந்துடுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நீங்க தேவனிடத்துல உங்களை ஒப்பி கொடுத்து உங்க பிரச்சனைகளை அவருடைய பாதத்துல நீங்க சமர்ப்பிக்கிற வேளையில கர்த்தர் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறது மட்டுமில்லாமல் உங்க எல்லையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை தர வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராகவே.